சென்னை புறநகர் ரயில் பயணிகளின் நீண்டகால எதிர்பார்ப்புக்கு தீர்வு. MRTS ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல். இனி அனைத்து ரயில்களையும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகமே இயக்கும். இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது விரிவாக பார்ப்போம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி மற்றும் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை இயக்கப்பட்டு வரும் MRTS புறநகர் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்ட முன்மொழிவின் அடிப்படையில் இந்த இணைப்புக்கான நடவடிக்கைகள் தொடங்கின. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதற்கான வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தெற்கு ரயில்வே மற்றும் தமிழக அரசு இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரயில்வே வாரியம் வெளியிட்ட சுற்றறிக்கையில் MRTS சொத்துக்கள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை CMRL வசம் ஒப்படைப்பது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 90 நாட்களுக்குள் ரயில் இயக்கம் மற்றும் பராமரிப்பின் முக்கிய பகுதியை தவிர்த்து MRTS சொத்துக்கள் மற்றும் பொதுவான பராமரிப்பு பணிகளை தெற்கு ரயில்வே ஒப்படைக்கும். அடுத்த 2 ஆண்டுகள் இதற்கான பணிகள் நடைபெறும். அதன் பின்னர் MRTS ரயில்களை இயக்குவதற்கான முழு கட்டுப்பாட்டையும் சென்னை மெட்ரோவிடம் ஒப்படைக்கப்படும். இதற்காக தமிழக அரசு ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை முழுமையாகவோ அல்லது தவணையாகவோ செலுத்த வேண்டும். 21 ரயில் நிலையங்களில் 19 நிலையங்களின் நிலங்கள், லிப்டுகள், எஸ்கலேட்டர்கள், நடை மேம்பாலங்கள், தண்டவாளங்கள், சிக்னலிங் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள், மின்சார ரயில்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் மாற்றப்பட உள்ளன. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் MRTS சேவைக்காக 9 மற்றும் 10வது நடைமேடைகள் ஒதுக்கப்பட உள்ளன. கோட்டை ரயில் நிலையத்தில் ரயில் பாதைகளை இணைக்கும் கிராசிங் நிலையத்தையும் தமிழக அரசு அமைக்க வேண்டும். இந்த இணைப்பு ரயில் சேவையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்ட் தாமஸ் மவுண்டிலிருந்து அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி பகுதிகளுக்கு நேரடி சேவை மீண்டும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.